வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்கில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். வெறும் உணவு மட்டும் காரணம் கிடையாது உடல் பருமன் அப்படிங்கிறது. அப்புறம் ஹார்மோன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் சொல்லியிருந்தேன், க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த க்ரோத் ஹார்மோனுங்கிறது ஒரு 20 வயசு ஆகும்போதே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படியே. அப்போ வேறு என்ன, ஒரு 40 இயர்ஸில் 40% குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும். அடுத்து 55 இயர்ஸ் 80% குறைஞ்சிரும். அப்போ 55 இயர்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த க்ரோத் ஹார்மோனை நம்ம குறைய விட்டோம் அப்படின்னா நம்ம தசைகள்லாம் அப்படியே தின்னாயிரும், மசில் வேஸ்டேஜ் ஆயிரும். உங்களுக்கு மசில் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அங்கே என்ன ஆகும், உடம்புல கொழுப்பு சேருவது அதிகமாகிவிடும். அதுதான் அங்கே கல்ப்ரேட். அடுத்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறோம். அப்போ சாப்பிடாட்டியும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்பெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போ உடல் எடை கூடும். எங்கே கூடும்? கார்டிசால் அதிகமானால் பெல்லி ஃபேட். அப்போ இந்த தொப்பையில் தான் அதிகமாக்கிங்கிறான். அப்போ இங்கே மசில் குறையும் போது அந்த மசில் இஸ் ரீப்ளேஸ்டு பை கொழுப்பு. அப்போ ஃபேட்டு போய் அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடும், பெல்லி ஃபேட் வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த கார்டிசாலை டெத் ஹார்மோன்னே அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ இந்த கார்டிசால் லெவல்லாம் நம்ம குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சி அப்படிங்கிறதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அப்போ கார்டிசாலை குறைக்கணும் அப்படின்னாவே நீங்கள் எதெல்லாம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும். மசாஜ் தெரப்பி, அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் ஒரு பழக்கமாக இருந்தது. வீக்கெண்டு இந்த சனிக்கிழமை, இல்லை சில பேர் புதன்கிழமை, விமனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் எதற்கு அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டது தான் இருந்துச்சு இல்லையா? பட் இன்றைக்கி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரசாங்க மருத்துவமனையிலே எனக்கு இலவசமாக கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு தான் பிடிக்காது கையை காலை பிடிச்சி விட்டா இல்லை? அப்போ மசாஜ் உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். வேறு எது ரிலாக்ஸ் பண்ணும்? ஈவன் லாஃபிங் தெரப்பி கூட உங்கள் கார்டிசால் லெவலை குறைக்குங்கிறான் ப்ரோக்ராம். அப்போ அடிப்படை என்னது, இன்றைக்கி டென்ஷன் குறையணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத நியூஸ்களை தான் நான் அதிகமாக பார்க்குறேன். அப்படிப்பட்ட அந்த நியூஸை நான் பார்க்கும்போது என்னை அறியாமல் என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் என் உள்ளே போகிறப்போ அதெல்லாம் கூடுது. அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறத தவிர்க்கலாமே. அது நம்ம கையில் தானே இருக்குது. மொபைல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தேவையில்லாத பார்க்குறதெல்லாம் குறைச்சிக்கலாம். என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். இல்லை அது நம்மளுடைய அவசியமே அல்ல. என் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறோம் இல்லையா? அப்போ என்னுடைய தியானத்துக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறேன். ஆனால் நான் உட்காந்து மொபைலில் மணிக்கணக்காக எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த மொபைலே சொல்லுது எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு. அவை அனைத்துமே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கூட்டுதுங்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் வர்றது. அப்போ நம்மளை எதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்? ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சி ரிலாக்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். வேறு ஸ்விம்மிங் அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி லாஃபிங் தெரப்பி, மசாஜ் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, இதெல்லாமே தெரப்பீஸ். நல்ல மியூசிக்கை கேட்குறது கூட உங்களை அறியாமல் அப்படியே டீப் ஸ்லீப்பில் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆகும்போது இந்த மாதிரி ஹார்மோன் லெவல்லாம் அப்படியே சமநிலைக்கு வரையும் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு குறிப்பாக எப்போல்லாம் ஈஸ்ட்ரோஜன் கூடி ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படியே இதாகுது குறையுதோ, இந்த ரெண்டும் அஃபெக்ட் ஆகும்போது அவங்க இந்த பியர் ஷேப்பில் வர்றாங்க இல்லையா, அதற்கு காரணம் அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் எங்கே இருந்தது, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் நம்மளே படிப்போம். இதில் பேரபன் இல்லை, இதில் இந்த பொருள் சேர்க்கப்படலை அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அதெல்லாம் இருந்ததுனால நிறைய கேன்சர் வந்தது, அதனால் நிறையா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்தது, ஆதலால் மார்பக புற்றுநோய் வந்தது, ஆதலால் உடலில் கொழுப்பு அதிகமாக தேங்கியது. அப்போ நீங்கள் மாறலாமே. இன்றைய காலகட்டத்தில் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்குதே. அப்போ பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் நம்ம ஊரில், நம்ம தேசத்தில், நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரை வகைகள் நீங்கள் சேர்த்தாவே ஹார்மோன் இதெல்லாம் பெட்டராயிருமே. இந்த பெஸ்டிசைட்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடலாமே. அப்போ கார்டிசால் லெவலையும் நம்ம ரொம்ப ரொம்ப குறைக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் எப்பெல்லாம் குறையுதோ, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சது அப்படின்னா நம்ம தொப்பையும் குறையும். அப்போ தொப்பை லெவல் குறைஞ்சது அப்படின்னா த ரிஸ்க் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் அதுவும் குறையும். மேலும் இதை பற்றி சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.